திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பெருந்துறை திருப்பள்ளி எழுச்சி 10வது நிறைவு பாடல். புவனியில் போய் பிறவாமையில் நாள்தாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் முய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாக திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னடந்த மிக்கருணையும் நீயும் அவனில் புகுந்தியமை ஆட்கொள்ள வல்லாய். அறமுதே பள்ளி எழுந்தருளாயே. இந்த பூமியில பிறக்கிறதே அவம் என்று பல சமயவாதிகள் கூறியுள்ளார்கள். ஆனாலும் அந்த சமயவாதிகளே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதற்கு மாறுபட்ட கொள்கை உடையவர்கள். பச்சை மாமலை போல் மீனி பவடமாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே எனும் இச்சுவைத்தவரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான குருளானே என்று தொண்டரடி புரியாழ்வார் அவருடைய பார்வையில் இந்திரலோகத்தை விட திருவரங்கம் மேற்பட்டதாகவும் ஆகையினாலே இந்த பூமி சிறந்தது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைமில்லை கண்ணில் நக்தூரும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாடுடும் பெருந்தகை என்று ஞானசம்பந்த பெருமாள் இந்த மண்ணுலக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மானித்தே என்று அப்பர் பெருமான் மண்ணினில் பிறவியும் வேண்டத்தக்கதே என்கிறார். தேவர்கள் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து இயங்குகிறார்களாம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. புவனி என்று சொன்னால் இந்த பூமி. இந்த பூமியில் பிறந்து மேற்கண்ட அனுபவங்களையும் சிவனரையும் அடையாமல் வீணில் நாம் நாட்களை கழித்து விட்டதாக இந்த தேவர்கள் வருந்துகின்றார்கள் என்று மணிவாசகர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி மேற்கண்ட ஏக்கத்துடன் அமர்கள் இந்த பூலத்தான் சிவபெருமான் உயிர்களை உய்யக்குன்னிடம் என்று கருதுகிறார்கள். அந்த சிறப்பை நோக்குகின்றார்கள். அதாவது ஈசன் எளிய முறையில் அடியாரை ஆட்கொண்டு அருளும் வழி சிறந்தது என்று நோக்குகின்றனர். அவ்வாறு நோக்குபவர்களில் திருமால் ஒருவர். அவர் ஈசன் அருளை பெற்றுய விருப்பம் கொள்கிறார். பிரமன் அவ்வாறு ஈசன் அருளை பெற ஆசைப்படுகிறான் என்கிறார் பணிவாசகர். ஆக சிவன் உய்யக் கொண்ட வரலாற்றில் சிலவற்றை பார்ப்போம். சிவபெருமான் மண்ணில் வரைந்து ஒரு சக்கரம் சலந்திரண்ட அசுரனை அழைத்தது. அத்தகைய சக்கரம் தனக்கும் வேண்டும் என்று விரும்பினார் திருமால். அதனை பெற்றிட பூவுலகம் வந்தார். திருவிழிமலையில் 1000 தாமரை மலர் கொண்டு சிவார்ச்சனை செய்தார். ஒரு நாள் பூஜையின் போது ஒரு தாமரை மலர் குறைந்தது. திருமால் சற்றும் தயங்காமல் தமது தாமரை கண்ணையை எடுத்து ஈஸ்வனுக்கு அர்ப்பணித்தார். சிவபெருமான் மகிழ்ந்து மாலுக்கு சக்கரம் மீந்தான். இதைத்தான் திருப்பல்லாண்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மாலுக்கு சக்கரம் என்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆரித்து அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமை இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்கிறார்கள். அதுபோல கைலையில் நடந்த தனது திருமண கோலத்தை காண விரும்பிய திருமாலுக்கு திருக்கோலக்காவில் அந்த கோலத்தை காட்டி அருளினான் ஈசன். திருமாலுக்காக சிவபெருமான் தனது திருமுகோலத்தை காட்டிய திருத்தலமே திருக்கோலக்கா என்று பெயர் பெற்றது. பிரம்மன் சிவபெருமானை சீர்காழியில் வழிபட்டிருக்கிறான். அதனால் சீர்காழிக்கு பிரம்மபுரம் என்று பெயர். ஏழுடைய மலரான் உடைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரபாபுரம் மேவி பெம்மானிவன்றோ என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். சூரபத்மனுக்கு அங்கிய இந்திரன் சீர்காழிலேயே மறைந்து வாழ்ந்து சிவபூஜை செய்து தன் குறை நீக்க பெற்றான். இந்திரன் தனது பாவங்களை நீங்க சிவபெருமானை சுசீந்திரத்தில் வழிபட்டான். சுசீந்திரம் என்றால் இந்திரன் தூய்மை பெற்ற இடம் என்பது பொருள். ஞாயிறு, திருப்பருதி நியமம், பருத்தியூர் போன்ற பல தலங்களில்
சூரியன் சிவபெருமானை வழிபட்டு உய்ந்திருக்கிறான். திருமங்கலக்குடியிலே சூரியனின் தலைமையில் நவகோள்களும் ஈசனை வழிபட்டு உய்ந்தன. அதன் பின்னரே நவகோள்களுக்கும் சூரியனார் கோயில்கள் எழுந்தன. உள்ளூருக்கு வேலூரில் ஜடாயு, ரிக்வேதம், முருகன், சூரியன் ஆகியோர் சிவபெருமானை வழிபட்டு உய்ந்தார்கள். வேதங்கள் சிவபெருமானை திருமறைக்காட்டில் காடாக இருந்து வழிபட்டன. வேதங்கள் திருக்கழ் குன்றத்திலே 4 மலைகளாக இருந்து ஈசனை வழிபட்டன. சூரசம்ஹாரத்துக்கு செல்லும் வழியில் சேங்கனூரில் முருகன் சிவபெருமானை வழிபட்டான் என்று கண்டபுராணம் கூறுகிறது. இவ்வரலாறுகளை நோக்கி திருமால் மேலும் திருவருள் பெற விருப்பம் கொள்கிறார் என்கிறார் மணிவாசகர். பிரம்மன் தானும் வழிபட்டு உய்ய ஆசைப்படுகிறான். ஆக சிவன் உய்யக்கொள்ளும் தலங்களில் மிக உயர்வான தலம் திருப்பெருந்துறையும் ஒன்று. பெருமானே, உனது மலர்ந்த திருமுகத்துக்கு கருணையும் நீயுமாக வந்து இந்த அவனியில் பூவுலகில் எம்மையும் ஆட்கொள்ள வல்லவன், புதிய கடலமுதை போன்றவன் என்று போற்றி பள்ளி எழுந்தருள வேண்டுகிறார். மண்ணிற் பிறப்பதே பாவம் என்ற கருத்து பரவலாக நிறைய காலகட்டத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றினரும் பூவுலகில் பிறக்கவும் இங்கு இறைவனை வழிபட்டு உய்யவும் தேவரும் மூவரும் இயங்கும் நிலையை எடுத்து கூறினர். அந்த வகையில் மண்ணுலக மக்களுக்கு தமது திருப்பள்ளியேற்றின் நிறைவுப்பாடு வழியே நன்னெறி காட்டுகிறார் மணிவாசகர். நாமும் திருப்பெருந்துறை செல்வோம். யோகாம்பிகா சமேத ஆத்மானந்த சாமியின் வழிபட்டு நம்மை நாம் ஊத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். கணபதிதாசன். இந்த அளவிலே திருப்பள்ளி எழுச்சி நிறைவு பெறுகிறது.